தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/3/2023 ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் மாலை 5-6 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து கோளறு பதிகம் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் எழுதின பாடல் உண்டு. அந்த பாடலில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நவகிரகத்தினால வரக்கூடிய எந்த விதமான பாதிப்புகளும் உங்களை அண்டாது அப்படின்னு சொல்லி அந்த புராணங்கள் சொல்லுது. என்ன காரணம் அப்படின்னா, சம்பந்தர் பாண்டிய நாட்டிற்கு புறப்பட்ட போது அங்கே இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்களாம், திருநாவுக்கரசரே சொன்னாராம், நாளும் கோளும் நன்றாக இல்லைனாராம். இவர் சொன்னாராம், அப்படிலாம் சொல்ல வேண்டாம், சிவனை என்னுடைய சிந்தையில் நான் வைத்திருப்பதனாலே எதுவும் என்னை ஒன்றும் செய்யாது, சிவனை நம்பினால் எவனையும் நம்ப வேண்டாம், அதனால் எதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் பாடிய பாடல் தான் இந்த கோளறு பதிகம். ஏனென்றால் சிவன் வழிபாடு என்பது சிந்தையில் இருந்தால் எந்த கிரகங்களின் ஆதிக்கமாக இருந்தாலும் எந்த எதிர்ப்புகளாக இருந்தாலும் அது பாதிக்காதுன்னு சொல்லி அப்போ அவர் பாடின இந்த பதிகம் தான் கோளறு பதிகம்ங்கிறது. அதில் பாருங்க, வேயுரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. அந்த விடமுண்ட கண்டன்னா யாரு? நஞ்சனி கண்டன் சிவபெருமான். மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்தியன் உளமையை புகுந்த அதனால், அந்த திங்களையும் கங்கையையும் முடியிலே அணிந்திருக்கிற அவர் என்னுடைய உள்ளத்தில் புகுந்து கொண்டதனாலே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே. பாம்பிரண்டுனா என்ன? ராகு கேது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, பாம்பு 2 ராகு கேது, இந்த 9 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே, எல்லாமே எனக்கு நல்லதாகவே அது நடத்தி கொடுத்துரும், அதனால நான் கவலைப்படாமல் பாண்டிய நாட்டிற்கு நான் புறப்படுகிறேன்னு போனாராம். அப்போ அதுக்கு அடுத்த பாட்டு அருமையாக சொல்லுவார், என்படு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்புதி மத்த மாலை புனர்சூடி என் உழைமையை புகுந்த அதனால், என் உள்ளத்துக்குள்ளே நீ வந்திருப்பதனாலே 9 1 7 18 6 உடனாய நாட்கள் அவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே, எந்த நாளாக இருந்தாலும் என்னை பாதிக்காது, ஆகையினாலே நான் செல்கிறேன்னாராம். ஆகையினாலே உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு 7 சனி நடந்தாலும் அஷ்டமத்து சனி நடந்தாலும் அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் நவகிரகத்தில் உள்ள தாக்கங்களிலிருந்து நீங்கள் விடுபட இந்த கோளறு திருப்பதிகத்தை இல்லத்தில் பாடி பூஜித்தாலே எல்லா நவக்கோள்களும் உங்களுக்கு நல்லது செய்யும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து மகிழும் நாள். தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொருளாதார நெருக்கடி அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் உச்சம் பெற்றிருக்கும் இந்த நாளில் நீங்கள் எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்க நண்பர்களும் தோள் கொடுத்து உதவுவார்கள். உத்தியோகத்திலிருந்து மாறலாமா அல்லது வேறு உத்தியோகத்திற்கு போகலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். விரயஸ்தானத்திலே சுக்கிரன் இருப்பதால் ஒரு சிலருக்கு மாலை நேரத்தில் விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இருந்தாலும் கூட இன்று ஞாயிற்றுக்கிழமை சிவனை வழிபடுவது சிறப்புகளை வழங்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அடுத்தவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது. நெருக்கடி நிலையை சமாளிக்க நிதி உதவி உங்களுக்கு கொடுப்பதற்கு யாரேனும் இருக்கிறார்களா என்று யோசிப்பீர்கள். அதே நேரத்தில் உடல்நலத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். எனவே அமைதியும் நிதானமும் இன்று உங்களை வழிநடத்தி செல்லும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். நம்பிக்கைக்குரியவர்களால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நாளை நடைபெறும் என்று நினைத்த காரியம் இன்றே நடைபெறும். அதே நேரத்தில் 7ல் சனி இருப்பதால் இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு பணி செய்ய சொல்லி வற்புறுத்துவார்கள். எனவே நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு 6ல் சனி இருப்பதனாலே உத்தியோகத்தில் நேற்று உள்ள பிரச்சனையை இன்று அசை போட்டு பார்ப்பீர்கள். இந்த இடத்தில் இருக்கலாமா இல்லை வேறு இடத்திற்கு மாறலாமா, நமக்கு தேவையான அளவுக்கு மரியாதை கிடைக்கவில்லையே என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, அஷ்டமத்திலே குரு இருப்பதால் பொருளாதாரத்தில் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்கள் கைக்கு வந்து புரளும். எனவே இந்த நாள் இனிய நாளாக அமைய நீங்கள் அமைதியாக இருப்பது மட்டுமல்ல, ஆன்மீகத்திலும் அடியெடுத்து வைக்க வேண்டும். இறை வழிபாடு உங்களுக்கு இனிமை சேர்க்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. விரையாதிபதி சூரியனும் இருப்பதால்
திடீர் விரயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். நேற்றைய பிரச்சனை இன்னும் இழுவறு நிலையிலேயே இருக்கலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கல்யாண கனவுகள் நனவாவது போல் இருந்து கடைசி நேரத்தில் விட்டு போகலாம். வந்த வரன்கள் வாயில் தேடி வந்து திரும்பி சென்று விட்டதே என்று கூட நீங்கள் நினைப்பீர்கள். என்ன இருந்தாலும் உங்களுக்கு அருகில் இருப்பவர்களின் ஆதரவு இன்று குறைவாகவே கிடைக்கலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. பணியாளர்கள் தொல்லை அதிகரிக்கும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடலாம். நீங்கள் செய்வது நல்லதாக இருந்தாலும் கூட உறவினர்களுக்கு அது தீமையாக தெரியும். அதிக விரயங்களை சந்தித்து அல்லல்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அதிகாரிகளாலும் உங்களுக்கு அலைச்சல்களும் அல்லல்களும் ஏற்படலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். நெருக்கடி நிலையை உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த உங்களுக்கு இப்பொழுது இன்று பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, கொடுத்த பணம் கூட குறிப்பிட்டபடியே வந்து சேரும். யாருக்கேனும் நீங்கள் கடன் கொடுத்து வராக்கடனாக இருந்தால் இன்று அது வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு துணையாக நண்பர்களும் இருப்பார்கள், உறவினர்களும் இருப்பார்கள். 12 கேது இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். பழைய வாகனங்கள் பழுதாவதை முன்னிட்டு அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய நேரம் இது. உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் இன்று வெற்றி பெறும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னும் 2-3 நாட்களில், அதாவது 29 சனி விலகுகிறது. 7 விலகப் போவதால் விலக முன்னதாக நல்லதே நடக்கும். எனவே நீங்கள் செய்யும் புது முயற்சிகளில் இன்று வெற்றி கிடைக்கும். உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புது யுக்திகளை கையாளுவீர்கள். குடும்பத்தில் உள்ள முன்னேற்றம் அதிகரிக்கலாம். அது மட்டுமல்ல, செவ்வாய் 7 இருப்பதால் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. எதிர்கால திட்டங்கள் தீட்டி அதில் எளிதில் வெற்றி பெறுகின்ற நாள். என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் ஜாதகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய சனி பகவான் 29ஆம் தேதி உங்கள் ராசியிலிருந்து விலகி கும்பத்திற்கு செல்லப் போகின்றார். வாக்கிய கணித ரீதியான பயிற்சி. பிறகு 4 மாதம் கழித்து ஆகஸ்ட் மாதத்திலே மீண்டும் உங்கள் ராசிக்குத்தான் வரப்போகிறார் என்றாலும் இப்பொழுது விலகும் பொழுது ஓரளவு நன்மை செய்ய வேண்டும். மனக்கவலைகள் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்க குடும்ப உறுப்பினர்களில் மூத்தவர்கள் முன் வருவார்கள். 3 கூறியிருப்பதால் வழக்குகள் கூட சாதகமாக முடியக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும் நாள். உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் அகலும். உதவும் குணமுள்ள மனிதர்களின் நட்பு உங்களுக்கு கை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வாங்கிய சொத்துக்களாலும் உங்களுக்கு லாபம் உண்டு. வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு உடன் இருக்கும் நண்பர்களும் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அது மட்டுமல்ல, 3 ராகு முன்னேற்ற பாதிப்பிலிருந்து அகல கூட பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை அல்லது வீட்டிற்கு தேவையான விலையுந்த பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு ஜென்மராமர் வனத்திலே என்பது போல ஜென்மத்தில் இருக்கும் குரு அதோடு இனிமேல் 7 சனியும் வரப்போகிறது. எனவே இது போன்ற நேரங்களில் இடமாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். வீடு மாறலாமா, இடம் மாறலாமா, உத்தியோகம் மாறலாமா, வாகனங்களை மாற்றிக்கொள்ளலாமா, என்ன மாற்றம் செய்தால் நம்முடைய முன்னேற்றம் நன்றாக இருக்கும், எவ்வளவு உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலனில்லையே என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்கின்ற நாள். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வெற்றி பெற இன்று ஞாயிற்றுக்கிழமை சிவாலயம் சென்று வழிபடுவதோடு இன்று கார்த்திகை விரதம் என்பதனாலே கந்த பெருமானையும் வழிபட்டால் நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.